நெல்லையில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கணவன் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற குழந்தைகள் கண்முன்னே நடந்த பதைபதைக்க வைத்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் அடுத்த நயினார் குளத்தைச் சேர்ந்தவர் 34 வயதான பலவேசம். இவரது மனைவி தமிழரசி. இந்த தம்பதிக்கு 10 மற்றும் 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். பெயிண்டர் வேலை செய்து வந்த பலவேசம் முறையாக வேலைக்கு செல்லாமல் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த தமிழரசி மகன்களை விட்டுவிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து சென்று அவரது தாய் வீடான நகரம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். பின்னர் தனது வாழ்வாதாரத்திற்காக நெல்லை டவுன் பகுதியில் உள்ள நகை கடையில் வேலை செய்து வந்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு மாமியார் வீட்டிற்கு சென்ற பலவேசம் சமாதானம் பேசி தனது மனைவியை உடன் அழைத்து வந்துள்ளார். பொங்கல் பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடிய நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வெள்ளிக்கிழமை இரவில் பலவேசம் தனது சுய ரூபத்தை காட்டியுள்ளார். அதை சகித்து கொண்ட தமிழரசி 2 மகன்களுடன் தூங்க சென்றுள்ளார். சனிக்கிழமை விடிந்ததும் மீண்டும் கணவன் மனைவியிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென சமையல் அறையிலிருந்து அரிவாளை எடுத்து வந்த பலவேசம் தனது மகன்களின் கண்முன்னே மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த தமிழரசி நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலையில் பலவேசத்தின் குடும்பத்தினருக்கும் தொடர்பு உள்ளதாக தமிழரசியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். என் புள்ள படிச்ச புள்ள காலேஜ் வரைக்கும் படிக்க வச்ச என் தங்கம்மாவா எப்படி இருக்கா? நான் பிள்ளையா வளர்த்தானே, நான் செல்லம்மா வளர்த்தானே, என் தங்க பொண்ணு. பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே என் பிள்ளைய கொண்டு இல்லை. அவன் தவற ஒரு ஆள்கிட்ட உங்ககிட்ட போன் பேசினாலும் சந்தேகம் நினைக்கான், அண்ணங்கிட்ட பேசினாலும் சந்தேகம் நினைக்கான், ஒரு ஆள்கிட்ட பேசினாலும் சந்தேகம் நினைக்கான். அவன் இப்போ ஒரு 10 நாளா அவ அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான், நான் ஒரு சித்தி மவளை ஒருத்தி அவ கொன்ன மாதிரி இவளையும் 3ஆம் தேதி கண்டிப்பா கொண்டுவோம்னு அவ அக்காட்ட சொல்லியிருக்கான். என் குழந்தை பொண்டாட்டிட்ட, அவ பேர் சின்னத்தாய். கொலை பாதக செயலில் ஈடுபட்ட பலவேசம் நேராக முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டதாக கூறி சரண் அடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தமிழரசியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பலவேசத்தை கைது செய்தனர். நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கணவனே அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் நெல்லையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.